எல்லாருக்கும் வணக்கம். அமீரக தமிழ் சங்கத்தோட பொங்கல் மற்றும் ரமஜான் திருவிழாக்கு வருகை தந்திருக்கக்கூடிய, அதுவும் நம்மளோட ஸ்பெஷல் மீட் அண்ட் கிரீட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் நம்மளோட இங்கே இணைஞ்சிருக்காங்க. அண்ட் அவர்களோட கூட ஸ்ரீலங்கால இருந்து புது சிங்கர், ஆஸ்பைரிங் சிங்கர் நம்ம கூட சமரதி அவர்கள் இங்க இருக்காங்க. ரெண்டு பேரையும் முதலாவது டாக்டர் ஷீலு அவர்கள் வரவேற்றுருவாங்க. ஒரு பெரிய நான் ஆர்ஜே மாயா தமிழர்ஸ்க்காக வணக்கம். ரொம்பவே மகிழ்ச்சி நீங்க அமீரக தமிழ் சங்கத்தோட முதல் விழாவுக்கு வந்திருக்கு. டாக்டர் ஷீலு அவர்கள் பத்தியும் இந்த அமீரக தமிழ் சங்கம் பத்தியும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் மூலியமா தான் இந்த ஒரு குழு வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா நாளடைவுல பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் சர்வீசஸ் செய்யணும், இல்ல மக்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட், அதுவும் தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னா நாடு விட்டு நாடு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு விசேஷங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு போக முடியல, ஊருக்கு போக முடியல அப்படின்ற ஒரு கவலையில இருக்கும். சோ அதெல்லாம் வந்து ஏன் இங்க இருக்கிற தமிழர்கள் வந்து ஒன்னா சேர்ந்து நம்ம இந்த திருவிழாக்களை கொண்டாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டோர் அந்த குழுவுல இருக்காங்க. அண்ட் வருஷம் பொங்கல், ரம்ஜான், தீபாவளி இந்த மாதிரி எல்லா விழாக்களுமே பயங்கர கோலாகலமா வந்து அமீரக தமிழ் சங்கம் டாக்டர் ஷீலு வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க சம்மர்ல கூட பாத்தீங்கன்னா இங்க வந்து மொத்தமா அடங்கிடும், எந்த ஒரு விழாக்களுமே இருக்காது. ஆனா அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் வைப்பாங்க, நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ், பிளட் டொனேஷன் கேம்பா இருக்கட்டும், இல்ல இங்க இருந்து வேற இப்போ சிவகங்கையில நடந்துச்சு, இல்ல ஸ்ரீலங்கால நடந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே இந்த டொனேஷன் நடக்கிறதா இருக்கட்டும் பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். ஸோ அந்த டீமுக்கு நீங்க வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களோட சப்போர்ட் வந்து மக்களுக்கு ரொம்பவே அவசியம். அண்ட் இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்டும் அதுவும் முக்கியமே வேணும். ஸோ இவங்க சார்பா முதல்ல நான் சின்ன பிரச்சனை கேட்கிறேன். நீங்க வந்து ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர், நீங்க மாநாடு அப்படின்ற பயங்கர பிளாக் பஸ்டர் மூவி, அதுவும் சிலம்பரசன் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி மூவி கொடுத்துருக்கீங்க. அடுத்து என்ன படங்கள் சொல்லிருக்கீங்க? இப்போ வந்து 7 முடிஞ்சு ரிலீஸ் ஆகிடுச்சு. அது வந்து நம்ம நிதின் பாரி, அஞ்சலி, சூரி, நிறைய பேர் இருக்காங்க. ராம் பேரக்ஷன், அப்புறம் ஹபீபின்னு ஒரு படம். அது வந்து உலகத்தின் முதல் இஸ்லாமிய படம். இது வரைக்கும் வந்து சினிமாவில் ஒரு முழுநிலை இஸ்லாமிய படம் எந்த நாட்டிலையும் வரல. முதலாவது நம்ம சவுத் இந்தியன் முஸ்லிம்ஸ் வந்து சவுத் இந்தியன் முஸ்லிமோட கல்ச்சர் என்ன, சவுத் இந்தியன் முஸ்லிமோட கல்ச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஒரு மத வழிபாடுன்றது அவங்க விருப்பத்துக்கு அவங்க கடவுள் நம்ம, அது வந்து நமக்கு வந்து ஒரு பிளாண்டா இருக்கு. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட எந்த கடவுளாலும் அதனால நம்ம சவுத் இந்தியன் முஸ்லீமுக்கும் ஒரு தவறான பார்வை இருக்குன்னு அவங்க கல்ச்சர் தெரியும். அப்புறம் இன்னொரு படம் வந்து விதாத்து ரேவதின்னு இன்னொரு படம் வச்சிருக்கோம். அது டைரக்டர் அதிகமான அந்த படம் ஷூட் முடிஞ்சிச்சு. பட் அது வந்து நாங்கள் ரஃபான ஒரு டைட்டில் ஜீவனதின்னு வச்சிருக்கோம். பட் அந்த டைட்டில் நான் இந்த 3 படம் வந்து இருக்கு. அண்டர் ப்ரொடக்ஷன் வந்து அஞ்சலியோட ஸ்கோர்னு ஒரு நீங்க டைரக்ட் பண்ணிருக்க ஒரு படம் மிக மிக அவசரம். அந்த படத்தை பார்த்துதான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விமன் போலீஸ் வந்து இந்த மாதிரி நம்ம போஸ்டிங் கொடுக்க கூடாது ரோட் சைடு அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. அதுக்காகவே மிகப்பெரிய கைத்தட்டல் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த போலீஸ் துறையில பெண்கள் வந்து எவ்வளவு அவதிப்பட்டாங்க அப்படின்றது வெளியில தெரியாமலே இருந்துச்சு. அந்த படத்தை ரொம்ப அழகா நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க. அதை பார்த்து முதலமைச்சர் அவர்களே ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. எப்படி சார் உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு? இல்ல, அது நம்ம நம்ம தமிழ் சமூகத்துல வந்து சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு. பெண்கள் சம்பந்தமா வந்து நம்ம வந்து சொல்லப்படாத விஷயங்கள் என்னன்னா அது கல்ச்சர்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது. அது எனக்கு இன்சிடென்டா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் உட்காந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸரோட மனைவி வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து மதுரையில இருந்து சென்னை வரும்போது டிராவல் நம்ம வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பஸ்ல போறோம்னா ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுப்போம்,
ஒரு சார்ஜர் கையில் இருக்கும். இதோட இப்ப எல்லாருமே அதை பழக்கம். ஆனா பெண்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் டிராவல் பண்ணேன், எனக்கு வந்து பாத்ரூம் இருந்துச்சு, பட் என்னால சொல்ல முடியல, டிரைவர் போய் சொல்லி வண்டியை இருக்குன்னு சொல்ல முடியல. மீன் டைம் வந்து அந்த அவங்க குழந்தைய கொடுத்தாங்க, அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அதை போய் டிரைவர்கிட்ட சொல்ல சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஆமா இது அதாவது யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு லேடிஸ்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த தண்ணி குடிக்கிறதுனால வரும். மேடம் வந்து கர்ப்பப்பை யூஸ் தான் வரும். இன்னைக்கு 80% பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை யூஸ் காரணம் வந்து அவங்க தண்ணி குடிக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது ஏன் வந்து நம்ம அதாவது தமிழ்நாடு உங்களுக்கு துபாயிலாம் அந்த இஷ்யூ இருக்காது. ஏன்னா அவங்க எல்லா இடமும் மொபைல் டாய்லெட் இருக்கு, டாய்லெட் இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்க டாய்லெட் ஃபெசிலிட்டியோட வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல ஜென்ஸுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு, எங்க வேணாலும் போய் பார்க்க முடியும். பட் லேடிஸுங்களுக்கு அப்படி கிடையாது. நம்ம கல்ச்சர் பேஸ்டா வளர்ந்த பெண்களுக்கு தான். அப்ப இது சொல்லப்படாத ஒரு விஷயம். அதுக்காக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தண்ணி குடிக்க சாப்பிடுறாங்க. ஒரு வெளியூர் பயணம் போறவங்க கூட வந்து ஒரு 8 மணிக்கு பஸ்னா ஒரு 4 மணிக்கு அவங்க தண்ணி குடிக்க சாப்பிடுறாங்க. மறுநாள் தான் திரும்ப தண்ணி குடிக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்த சொல்லணும்னு அப்ப உமன் கான்செப்ட் அந்த இஷ்யூ இருக்கு. அவங்களுக்கு அந்த உடையே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க யாரையும் போய் துரத்தி பிடிக்க போறாங்க. ரோட்ல வந்து கேரளாவில் எடுத்தீங்கன்னா அவங்க சுடிதார் இருக்கு, நம்ம ஊர்ல டைட்டா ஒரு பேண்ட் இருக்கு. அது வந்து அது அவங்களுடைய காஸ்டியூமே வந்து பாக்குறவங்களுக்கு வந்து தவறுதலாவும் படும். அது ஒரு தவறு நடக்குது. அப்ப இது தேவையில்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு அந்த புள்ளியில ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஊர்ல மொபைல் டைட் வசதி இல்லாம இருந்தது. அப்ப நம்ம இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்ப இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்கன்னா, இது நாங்க மொபைல் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி வச்சிருக்கோம். பட் ஜெயலலிதா இருக்கும்போது பண்ணாங்க. பட் என்னன்னா நடைமுறைப்படுத்தாம வச்சிருக்கோம். நாங்க உடனே நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னது அதுக்குள்ள அவருக்கு ஆட்சி முடிஞ்சிச்சு. அப்புறம் தமிழக ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல் வேலையா